இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். துதிகளின் பத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரை போற்றிடுவோம். நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். உன்னத பலத்தால் நிரம்பிடுவோம், உயிருள்ள சாட்சியாய் திகழ்ந்திடுவோம். நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். மேகங்கள் நடுவில் இயேசு ராஜா சீக்கிரம் வருவாரு. நீயும் நானும் அவரது வருகை நிச்சயம் சென்றிடுவோம். ஆரோக்கிய செல்வி என்கிறவங்க
கடலூர்லேருந்து எழுதியிருக்காங்க. ஆரோக்கிய செல்வி என்கிறவங்க 7 வருஷமாக அலைன்ஸ் பார்த்தாங்களாம், மாப்பிள்ளையே அமையலையாம். வாரம் இந்த ஜாய் டிவி ப்ரோக்ராம் பார்ப்பாங்களாம், ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மணிக்கு. அவங்க சொன்னாங்களாம், ஆண்டவரே எனக்கு திருமண காரியத்தை வாக்கிய பண்ணீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, செய்வினக்கட்டுனால கட்டப்பட்டிருந்தாங்களாம். ஆனால் ஆண்டவர் அந்த செய்வினக்கட்டிலேருந்து விடுதலை கொடுத்து திருமணமும் எனக்கு கர்த்தர் நடக்க பண்ணாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாகன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினால தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லுகிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க நிகழ்ச்சி அநேகர் பார்க்குறீங்க, ஃபோன்கள் போடுறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு பேசினார்னு சொல்கிறீங்க. இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு ஜெபம் தேவை, உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையின் தேவை என்பதை மறந்து போகாதிருங்கள். 2 இருந்தால் தான் இந்த ஊழியை செய்ய முடியும். ஜெபம் மட்டும் பண்ணிட்டு பண உதவி இல்லைனாலும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இல்லை பண உதவி மட்டும் பண்ணிட்டு ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாருங்கள் எழுந்து கட்டுவோம் என்று நெகேமியா அழைப்பு கொடுத்த பொழுது அநேக சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள், அநேகர் எண்ணிக்கையடையாத இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் இணைந்ததுனால தான் அலங்கத்தை பழுதாய் போனதை கட்ட முடிஞ்சுது. அநேகருடைய வாழ்வு இடிக்கப்பட்டு இருக்கிறது. எத்தனையோ பேர் பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும். எனக்கு வர்ற பொண்ணெல்லாம் அப்படி தான் வருது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைமா என் பிள்ளை வேலை பார்க்குற இடத்துல ரட்சிக்கப்படாதவனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு வருதுமா, என்னம்மா செய்ய நான்? அந்த வீட்டில் பயங்கர கொடுமை அடிக்கிறாங்கம்மா, ஆண்டவர் அறியாத குடும்பம். ஒன்றும் நம்ம கேட்கவும் முடியாது, எந்த ஊழியக்கார்ட்டே போய் நம்ம ரிப்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிள்ளைகளுக்காக தயவு செஞ்சு குடும்ப தலைவர் தலைவிகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், வாரத்தில் ஒரு வேலையாவது பிள்ளைகளுக்காக நீங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்கள். தவறான வழிக்கு வாலிப பிள்ளையை வைத்திருக்கிற 13 வயசுக்கு மேலே வாலிப பிள்ளைகள் ஆகி போகுது இல்லையா? டீனேஜ் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ரிஸ்க் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு, ஊராருக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு உங்கள் பிள்ளைகளை கேட்டு நஷ்டப்படுத்தாதீங்க. அநேகர் ஊழியருடைய பிள்ளைகள் கூட வழி தவறுதை நம்ம கேள்விப்படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அலேபர் அதெல்லாம் கொண்டு வந்துடலாம். அப்படி தான் நிறைய பொண்ணு எனக்கு வருதுங்க, அளவே இல்லாமல் வருது. அவங்க ரட்சிக்கப்படுறேன்னு சொல்லிட்டாங்க, சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கன்னு மேரேஜ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்கிறாங்க, வர்றதே இல்லை. நீ போகிற சர்ச்சுக்கு நான் ஏதாவது சொல்கிறேன்னா அப்போ என்னையே நீ சத்தம் போடுற அப்படின்றாங்க. என் வழிக்கு வா, இல்லைன்னா ஓ வழியில நீ போ, நான் என் வழியில் போகிறேன், இதில் நீ தலையிடாதேன்றாங்க. அப்போ பிள்ளைங்க எப்படிங்க, அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் சொந்த தேவைகளுக்காக வாரத்தில் ஒரு வேலையாவது உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி மற்றவத்தால் புறப்பட்டு போகாது. அல்லேலூயா. மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற நாமே ஆகாதவர்களாக போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆகவே எச்சரிக்கையாக இருப்போம். கடைசி காலத்தில் நீங்கள் நானும் வாழுகிறோம். தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. வசனம் 100 மடங்கு இதை கேட்குற எங்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்வதாக. எதுக்காக உடைய வார்த்தையை அனுப்புகிறீரோ அது காரியம் வாய்க்கும்படி செய்வதாக. அது வெறுமனே உம்மிடத்தில் திரும்பாது என்று பார்க்குறோம். அப்படியே செய்தல் பேசுவது நீங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசு ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே, அதன்படி செய்யங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தை பிதாவே, ஆமே. இந்த நாள்லேயும் கூட செய்தியுடைய தலைப்பு சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. லூக்கா 1:13. அந்த சகரியாவே என்ற பேர் உள்ள இடத்துல நம்ம பேரை சேர்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ நான் சொல்லணும், எலிசபெத்தே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க எந்த பேராக இருந்தாலும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே நம்ம பார்க்குறோம், அந்த லூக்கா 1:13 தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 14வது வசனம் 15வது வசனம்.
உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவான். 16வது வசனம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தெய்வனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க. காத்திருந்து வருஷக்கணக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவரோட ஆண்டவர் பேசுவார். நம்ம பயப்படாம நம்ம வேண்டுதலுக்கு நம்ம பயப்படாமலும் நம்ம வேண்டுதலுக்கு பதில் கிடைக்க வேண்டுமானால், நாம் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் செய்ய வேண்டுமானால், முதலாவதாக சகரியாவும் அவன் மனைவியை செய்த காரியங்களை செய்ய வேண்டும். அந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து வந்தால் தெரியும். அவர்கள் இருவரும் கர்த்தருடைய கற்பனையின்படி தவறாமல் நடந்தாங்களாம். அவனுக்கு தூபம் காட்டுகிற வேலை, தூபம் எதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது? மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஊழியத்தை செய்கிறான். அவள் மனைவி கோஆப்ரேட் பண்ணி ஒத்து வருகிறான். 2 பேரும் கர்த்தருடைய நீதி நியாய பிரமாணங்களை நிறைவேற்றினார்கள் என்று பார்க்குறோம். வயசாயிருச்சு. அவன் தன் ஊழிய நாட்கள் முடிந்த பிறகு தன் வீட்டுக்கு போனான் இருக்கும். வெகு காலமாக எலிசபெத்தும் அந்த சகரியாவும் ஜெபிக்கிறார்கள். தொடர்ந்து ஜெபித்து கொண்டே வருகிறார்கள். எதுக்காக ஜெபிக்கிறாங்க? குழந்தைக்காக, கற்பத்தின் கனிக்காக. அவங்க தத்து எடுக்க விரும்பவில்லை. இன்னைக்கு அநேகர் வருஷக்கணக்காச்சுன்னா தத்தை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பின்னால் வரதை யோசிக்க மாட்டாங்க. ஆபிரகாம் என் வேலைக்காருக்கு எத்தனையோ பிள்ளைகள் உண்டு, அதில் நான் அந்த பிள்ளைகளை என் பிள்ளை தானே ஆண்டவரேன்னு பேசி பார்க்குறான். ஆண்டவர் அதை ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஓன் கற்ப பிறப்பு தான் உனக்கு வாரிசுன்றார். ஆவிக்குரிய சந்ததி இல்லையா? நீங்கள் நாள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய சந்ததியில் தான் பொண்ணு எடுக்கணும், கொடுக்கணும். அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரோடு பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ரோதாலா ராபாரி. அன்னைக்கு ஏன் அநேகருடைய வேண்டுதலுக்கு பதில் இல்லை? ஆண்டவருடைய நீதி நியாயங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை, கற்பனைகளை மீறுவதனால. கற்பனை மீறுவதுதான் பாவம். அவருடைய கற்பனை என்ன? சுருக்கமாக புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் அவருடைய கற்பனை கை கொள்வது ஈசின்னு ஆவியானவர் சொல்கிறார். நீ முழு பலத்தோடு முழு ஆவியோடு உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. நீ உன்னிடத்தில் அன்பு கூற பிறனிடத்திலேயோ அன்பு கூறு. இதுதான் பிரதான கற்பனைங்கிறார் ஆண்டவர். பழைய ஏற்பாடு காலத்தில் 716 கற்பனை இருந்தது, நியாயப்பிரமாணம். ஆனால் அது யாராலையும் செலுத்த முடியலை. மோசே மூலம் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக வந்தார். அவர் சுருக்கமாக மாற்றினார். அன்புதேன்ட்டார். நீ தேவனிடத்தில் அன்பு கூறு, அடுத்து நீ உன்னிடத்தில் அன்பு கூறு. சிலர் அவரவரிடத்துல அன்பு கூறுவதில்லை, வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. என்ன ஒரு வாழ்வு, பேசாமல் செத்துட்டா தேவையில்லையே, எதுக்கு ஆண்டவர் என்னை உண்டாக்குனாரு, எதுக்கு எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்க. அநேக பிள்ளைகள் அப்படியே கேட்குறாங்க வீட்டில், உன்னை யாரும்மா பெறச்சோன்னா ஏமா அப்படி கஷ்டப்படணுன்றாங்க. தெரியாது அவங்க பிள்ளைகளாம் எப்படி இருக்காங்க. அவங்க அப்பாலாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற, நீ என்னம்மா வாங்கி தர, இப்படிலாம் பிள்ளைங்க கேட்குறாங்க. அலையலோயா ராகாரிகா. பூமியின் குடியிலும் கத்துடையது அவங்களுக்கு தெரியல இல்லையா? சரி, இங்கே முதலாவதாக நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது அவருடைய நீதி நியாயங்களை, கற்பனைகளை கடைப்பிடித்து நடக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். ஆண்டவரை நேசித்து அன்பு கூறணும். ஆண்டவர் சொன்னார், பேதுருவை பார்த்து மறுபடி கேட்குறாரு. யோவான் கடைசி அதிகாரத்தில், நீ என்னை நேசிக்கிறாயாப்பா? 3 முறை கேட்குறாரு. அப்போ பேதுரு என்ன சொல்றாரு? உண்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவீர் ஆண்டவரே, நமக்கு தெரியுமே, இருதயத்தின் நினைவுகள் தெரியுமே. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை தான் பார்த்து நமக்கு நீதி செய்வார், பதில் தருவார். வாய் வார்த்தையில் என்னத்தினாலும் உளருவான். பிறகு ஆண்டவரே இப்படிலாம் பேசுறேனே, புலம்புறேனே, வேதத்தில் ஏற்கனவே ஒரு புலம்பு எழுதப்பட்டிருக்கு, நானும் புலம்பிக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார், உங்கள் புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். இவர்களுடைய கூக்குரலை ஆண்டவர் கேட்டார். வயசாயிடுச்சு 2 பேருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் பதில் கொடுக்குறார் பாருங்க. அந்த பதில் ஆண்டவர் நாமத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அந்த வேண்டுதல் கிடைக்கும் போது அந்த வேண்டுதல் அநேகருக்கு அது புரோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும். இவங்க ஒரு குழந்தைக்காகத்தான் கேட்டாங்க பாருங்க. பரிசுத்த ஆவியினால தான் எலிசபெத் கற்பம் தரிக்க போகிறான். யோவான் பேரிடு,
அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனா இருப்பான். ஏன்னா இயேசு பிறப்புக்கு வழி அவன் மூலம்தான் சொல்லப்படுகிறது. இயேசு வரப்ப எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையில் வார அவிழ்க்கிறதுக்கு நான் இவ்வளவு வேணும் பாத்திரம் இல்லை, வழியை செவ்வையாக்க வந்தவன் இயேசு பிறப்பை குறித்து அறிவிக்கிறான். ஆகவே நான் அவர் அல்லைன்னு சொல்றான். ஞானசானம் கொடுத்தானே ஒழிய தண்ணீர்னால, இயேசு தான் பரிசுத்த ஆவினால ஞானசானம் கொடுப்பான்னு அவரே சொல்றாரு. வழி கரடு முரடான சமமாக்குனான். இயேசு இந்த உலகத்து மக்கள் உள்ளத்துல வருவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழியா வந்தாவன் இல்லையா? அவன் மூலம் தான் அறிவிக்கப்பட்டது. ஏன்னா பரிசுத்த ஆவினாலதான் மரியாளும் கர்ப்பம் தரித்தாங்க உலக ரட்சகரை. பாவமன்னிப்பு நிச்சயத்தை நம்ம அது மூலம் பெற்றுக்கொண்டோம். எலிசபெத்தை ஆண்டவர் பரிசுத்தாவினால் நிரப்புகிறார் பாருங்க. யோவான், அதாவது பெண்களுக்குள்ளேயே அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி யாரும் பெறலையாம். அப்படியாக பாருங்க, இயேசுக்கு 2வது ஆளாக பெரிய தீர்க்கதரிசியா யோவான் இருக்கார். நீங்க ரொம்ப நாள் கழிச்சே, அதாவது ரொம்ப ரொம்ப நாளாக ஜெபிக்கிறீங்களா, வருஷ கணக்கா, உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் ஆண்டவர் தரப்போறாரு. அவருடைய ஊழிகளுக்கு பிரயோஜனமாக தரப்போறாரு, அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக தரப்போறாரு, அவருடைய மகிமைக்கென்று தரப்போறாரு. எப்படி சகரியா எலிசபெத்து வேண்டுதலை கேட்டாரோ, கேட்டு பெஸ்ட்டாக தந்தாரோ, பரிசேயர் சதுசேயர் நியாய சாஸ்திரிகள் எல்லாருக்கும் யோவான் சுவிசேஷத்தை அறிவித்தான். அநேக நாட்டு தலைவர்கள் அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாங்களாம். அவன் வனாந்தரத்தில் இருந்தான். காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் அவனுடைய உணவாக இருந்தது இல்லையா? அவன் வித்தியாசமாக இருந்தவன். வனாந்தரத்திலேருந்து அவனை தேடி ராஜாக்கள் மந்திரிகள் எல்லாம் வர்றாங்க. நாங்கள் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுவதற்கு? அநியாயம் செய்யாதீங்க, உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று என்னங்க, லஞ்ச ஊரெல்லாம் வாங்காதீங்கன்னு எச்சரிக்கிறார். எல்லா ராஜாக்களை, எல்லா நாட்டு ராஜாக்களையும் அவன் எச்சரித்ததுனால தான் ஏரோது ராஜா என்ன பண்ணுனா, மாம்ச இச்சையினால அவன் தன்னுடைய சகோதரருடைய ஒய்ஃபை வைத்திருக்கிறான், இது நீ வச்சுக்கிற தப்புன்னு கண்டித்து உணர்த்துறாரு யோவான் தைரியமா. அதனால சிரச்சேதம் பண்ணப்பட்டதை பார்க்குறோம் இல்லையா? ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கங்க, யோவான் தேவனுக்கு அன்பானவனாக காணப்பட்டான். மார்பில் நல்லா சாய்ந்து அவருடைய இருதயத்தை துடிப்பை அறிந்தவனாக இருந்தான். அப்போ சகரியாவும் வேண்டுதலுக்கு ஆண்டவர் பெஸ்ட்லேயும் பெஸ்ட்டான நல்ல ஒரு குமாரனை தந்தார், ஊழியக்காரனாய் தந்தார். அலே லோயா. வேதத்தில் அவன் பேர் வாசிக்கப்படுகிறது. அலே லோயா ரகாதாக அலவரவோ. உங்கள் வேண்டுதல்னு கேட்கப்படலையா? நிச்சயம் ஆண்டவர் பெஸ்ட்டாக அகில உலகத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமாக அந்த வேண்டுதலை மாற்ற போகிறாரு. அலே லோயா. 2வதாக நம்ம பார்க்கணும், வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நம்ம நீதி நியாயங்களை கற்பனையில் கடைப்பிடித்து நடக்கணும். 2வது, எல்லாராலும் தள்ளப்பட்டு மிகுந்த துக்கம் நிறைந்தவர்களாக இருக்கீங்களா? உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். 1 நாளாகமம் 4:10 யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரை என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருள் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை அருளினார். பாருங்க, யாபேஸ் என்றால் துக்க நிறைந்தவன். அவளுடைய அப்பா இவன் தாய் வயிற்றில் இருக்கும்போதே யுத்தத்துக்கு போன இடத்துல மரித்து போனார். நம்ம நாட்டில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, தகப்பனை கொன்னவேன் தாயை கொன்னவேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவனை எல்லாரும் தாய் முதற்கொண்டு துக்க நிறைந்தவன் பேர் வைக்கிறான். ஆனால் தாயால் வெறுக்கப்படுகிறான், கூட பிறந்த சகோதரர்களாலே வெறுக்கப்படுகிறான், அந்த நாட்டு மக்களாலே வெறுக்கப்படுகிறான். இவன் உடனே ஒன்று தெரியும், என்னை படைத்த தேவன் யார்? அவரை பிடித்து கொண்டான், கர்த்தரை பிடித்து கொண்டான். நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எனக்கு என் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றுவார். யோவான் 16:20 சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் இப்போ அழுது புலம்புவீங்க, ஆனால் உலகம் சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் என்ன செய்யும்? சந்தோஷமாக மாறும். ஆகவே யாபேசை உலகம் பேசிச்சு, குற்றப்படுத்துச்சு, ஜனங்கள் குற்றப்படுத்தினார்கள். தாய் அவனை வெறுத்தவன் தள்ளப்படுகிறான். ஆனால் அவன் தனிமையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறான். நீங்களும் தன்னந்தனியை விட்டுவிடப்பட்டீங்களா? நீ தருத்துறான், உன்னால் ஒன்றும் எனக்கு ஆகலை, நீ இருக்கிறதே வேஸ்ட்டுன்னு ஒருவேளை உங்கள் வீட்டார் சொல்லலாம், உங்கள் சொந்த பந்தங்கள் சொல்லலாம், சமுதாயம் உங்களை தள்ளலாம். ஆனால் துக்கம் நிறைந்து ஆண்டவரை நோக்கி நீங்கள் மன்றாடுறீங்க பாருங்க, வேண்டுகிறீங்க பாருங்க, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்கள் எல்லையை பெரிதாக்குகிறார். நீங்கள் நினைத்ததை விட வேண்டிக் கொண்டதை விட உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைக்க போறார், தீமை வராமல் காக்க போறாரு. அது மாத்திரமல்ல,
எல்லா தீமைக்கு விலக்கி கர்த்தர் உங்களை காத்து உங்கள் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுத போகிறாரு. இவனுடைய பேர் பைபிள் எழுத இடம்பெற்று விட்டது. அவன் பேரில் பட்டணங்களாம் பின்பு சுதந்திரிச்சிருக்கிறான். ஆண்டவர் அவனை அப்படியே ஆசீர்வதித்து அவர் சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வைத்தார். அப்போ நீங்கள் துக்கம் நிறைந்து எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கீங்களா? உங்கள் வேண்டுதல் ஆண்டவர் கேட்குறார். வேண்டுதலை கேட்டு செய்கிறார். ஐயோ யாருமே இல்லையேன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட யாபேசை போல கெஞ்சிங்க, மன்றாடுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் உங்கள் எல்லையை விரிவாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, அடுத்தபடியாக லூக்கா 10:2 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அவையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்கள் அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அதனால் அடுத்த ஆண்டவர் 12 பேர், முதல்ல 3 பேர் தெரிந்து கொண்டார். அப்புறம் பார்த்தா அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு, அடுத்து 12 பேர் ஆக்கினார். அடுத்து 70 பேர், அதுக்கப்புறம் 120 பேர். இப்படியே சீசல் தொகை பெருகினதுன்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறோம் ஊழியக்காரர்களுக்காக நம்ம செபிக்கணும். அறுப்பு மிகுதி, கோடான கோடி மக்கள்னு ஆண்டவரை அறியலை. இப்போ இருக்கிற ஊழியர்களை கொண்டு போதாது. இன்னும் புது புது ஊழியர்கள் எழும்பணும், தீர்க்கதரிசிகள் எழும்பணும், அப்போஸ்தலர்கள் எழும்பணும், சுவிசேஷர்கள் எழும்பணும் ஆண்டவரே, வேப்பர்கள் எழும்பணும் ஆண்டவரே, நம் போதகர்கள் எழும்பணும் ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவர் அங்கே எபேசியர் 4:12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விரித்து அடைவதற்காகவும், அதில் 13வது வசனம், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா? 5 வகை ஊழியர்களுக்காக நம்ம செபிக்கணும். புதுசாக எழும்பணும் ஆண்டவரே, புதுசாக எழும்பணும் ஆண்டவரே, புது ஊழியர்களை எழுப்புக. இருக்கிற ஊழியர்களும் பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், உண்மையாக இருக்கணும். பணத்தில் உண்மை, நேரத்தில் உண்மை, மற்றவங்ககிட்ட சபைக்கு வர்றவங்ககிட்ட உண்மை, மற்ற ஊழியர் பழகிறவங்ககிட்ட உண்மை இருக்கணும், நீதி இருக்கணும். ஏன்னா ஊழியம் ஆண்டவருடையது. ஆண்டவர் பேரை கெடுக்கிட்டே இருந்தால் ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அல்லேலூயா, ரகாதிகாபா, என் நாமத்தை வீணில் வழங்குகிறவள நான் தண்டிப்பேங்கிறாரு, தண்டியாமல் விட மாட்டார். அல்லேலூயா, இருக்காதாபாலாபாரா. நமக்கு சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஊழியர்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் அழுது, என் மேலே என்ன தப்பு இருக்கு ஆண்டவரே, நான் இன்னும் எந்த வகையில் திருத்தி கொள்ளணும்? எப்படி பேதுரு, யோவான் எல்லாரும் ஆண்டவரே நானா ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்னார். அப்போ நானான்னு இந்த 12 பேர் அலமோதுறாங்க. இதே போல் ஒரு தீமை நடக்குதுன்னா ஆண்டவரே நானா காரணம்? ஆராய்ந்து பாருங்க. இன்னும் நல்ல பரிசுத்தமான ஊழியர்கள் எழும்பணும், ஆத்ம பாரமுள்ள ஊழியர்கள் எழும்பணும், மற்றவர்களை விசுவாசிகளை தட்டி எழுப்புகிற ஊழியர்கள் எழும்பணும். நம்ம செபிக்கணும், வேண்டணும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளே ஒரு ஊழியர்களாக மாற்றுவார், ஊழியக்காரிகளாக மாற்றுவார். 4வதாக நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோமானால், அங்கே எஸ்தர் எழுதின புக்கு 5:6 வசனம், விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுப்பேன். பாருங்க, ஆகாஸ்வேர் ராஜா 127 நாட்டுக்கு ஒரே ராஜா அந்த நாட்களில். இந்த நாட்களில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு பிரதமர், ஒரு தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த நாட்களில் 127 நாட்டுக்கு ஒரே தலைவர் ஆகாஸ்வேர் ராஜா. அப்போ அவர் என்ன சொல்ற? அவருக்கு இவள் எஸ்தர் நல்ல ஒரு மனவாட்டியாய் மாறுவதற்கு உபவாசித்து ஜெபம் பண்ணினா. அவள் மன்றாட்டுக்கு அந்த ஆகாஸ்வேர் ராஜா பதில் தந்தார், வேண்டி கொண்டாத கொடுத்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, தன் ஜீவனையே வெறுத்த தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறாள். இவள் மட்டுமல்ல, அவள் சில தாதிமார்களையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாள்? இருதயத்தை ஊற்றுகிறாள். ஏன்னா யூதர்கள்லாம் அழிக்கும்படி ஒரே நாளில் ஆமான் சத்துரு கட்டளையிடுகிறாள் ராஜாட்ட சொல்லி கொடுத்து. ஏன்னா இவங்க நம்மளை மனுஷர்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க, மனுஷருடைய கட்டளைப்படி நடக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்களில் அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? ஆமானத்தை எல்லாரும் சேவிக்கணும்னு சொல்லி ஆர்டர் போட்டார். ஆனால் இவன் ஒரு வாட்ச்மேனாக முருதகாய் இருந்தமோ, முருகா என்றால் சின்ன மனிதன், எஸ்தர் என்றால் நட்சத்திரம் என்ற அர்த்தம். அவன் முருதையாய் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ணினாள்? உபவாசத்தை நியமித்தாள்.
செத்தாலும் சாகுறேன் என்று சொல்லி அந்த ராஜ சமூகத்தில் பிரவேசிக்கிறார். அவளுக்கு தைரியத்தை வர வச்சது எது? உபவாச ஜெபம். நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிச்சு பாருங்களேன், அது நம்ம அப்படியே சரீரத்தில் டயர்டாக இருக்கும், எதுவுமே சிந்திக்க தோணாது, அதை மனசில் ஓடாது பாருங்க. ஏன்னா உபவாச ஜெபம் அது மனுக்குலத்துக்காக, யூத ஜனங்களுக்காக. இப்போ நீங்களும் மற்றவங்க ரட்சிக்கப்படுவதற்காக, அபிஷேகப்படுவதற்காக, வருகைக்கு ஆயத்தமாவதற்காக உபவாசித்து ஜெபிங்கள். அவ்வளோ உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். யூத குலமே காக்கப்பட்டது பாருங்க. யூத ஜனத்துக்கே ஒரு பெரிய விடுதலை. 127 நாட்டில் இருக்கிற யூதர்கள் அழிக்காதபடி காக்கப்பட்டார்கள். ஆமான் கொல்லப்பட்டான். ஆமானுடைய வீடு எஸ்தருக்கு வந்தது. உங்கள் சத்துருக்களுடைய வீடு உங்களுக்கு வரும். அவருடைய ஆஸ்தி உங்களை தேடி வரும். ஏன்னா பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. பிறருக்காக நீங்களான பரிந்து பேசி உபவாசத்தோடு மன்றாட வேண்டும். அப்பொழுது நம்ம வேண்டுதல் கேட்கப்படும். செம்மனும் பரலோக பிதாவே நாங்கள் சொத்தரிக்கிறோம். ரோக அதிகாராபோ ஓராபோ அரிகாபா வேண்டுதல் கேட்கப்படுவதற்கு நிபந்தனைகள் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே. கற்பனை நீதி நியாயங்கள்படி நடக்க வேண்டும். ஆலை லோயா ரக அதிகாபாபா லிபரபோ ஷே ஓராபோ ரிகபாபா லபரபோ. அடுத்து ஆண்டவரே ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று மன்றாட வேண்டும். 3வது மனுக்குலத்துக்காக உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். ஆலை லோயாரு இதை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யுங்கள், அர்ப்பணம் செய்கிறோம். ஆலே லோயாரி கத்தக பிரிந்த குடும்பங்கள் இணையம். ஐயோ என் பிள்ளை பிரிஞ்சு இருக்குதேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆலே லோயா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கத்தர் அதை வாபஸ் வாங்கும்படி செய்கிறார். மனம் திரும்பி குணப்படும்படி செய்கிறார். ஆலே சத்துரு உங்களை கெடுக்காதபடி திரும்ப உங்களை கூடி வாழும்படி கத்தர் கட்டளை எடுக்கிறார். ஒரு அக்கா தீகா பாபா லீபாராபோ ஓர் அபோதிகா பாபா லபரபோ ஷே ஓர் அபா லீபா லபரபோ ரிக்கா பாபா லபா ஓரி பௌதகரி பஷபலி பரபா. ரட்சிக்கப்படாத என் பிள்ளைனால எனக்கு ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்க. கத்தர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிக்கிறார். நீங்களும் உங்கள் வீட்டார் கத்தரையே சேவிப்பில் என்று ஆவியான் சொல்வதற்கான தடைகள் நீங்குகிறது, கடன் நீங்குகிறது. அலை லோயா ராபால் தருத்திரம் நீங்குகிறது, வறுமை நீங்குகிறது, வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி போவதாக, செபிக்க முடியாத போராட்டம் நீங்கி போவதாக, சர்ச்சைக்கு விடுதலையோடு போக முடியாத சிறையிருப்பு மாறி போவதாக. அலே லோயா ராக அதிகாலா பாராபா. ஓ கல்விமானின் உதடு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுவதாக. ஆலே லோயா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது தேவ பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். அன்பானவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.